Taste the Daily. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் முன் காட்பாடி ஒன்றிய குழு தலைவரும் காட்பாடி ஒன்றிய செயலாளரும் மாறி மாறி அடித்துக் கொண்டது பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. அப்போது காட்பாடி ஒன்றிய குழு சேர்மன் வேல்முருகனும் காட்பாடி ஒன்றிய செயலாளரும் வேல்முருகனும் திடீரென ஒருவரையொருவர் சட்டையை பிடித்து அடித்துக் கொண்டனர். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததே இந்த மோதலுக்கான காரணம் என தெரியவந்துள்ளது. கருணாகரன் மீது ஏரியில் வண்டல் மண் எடுத்ததில் பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாகவும் வேல்முருகன் மூத்த கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் வீட்டு வாசலில் திமுகவினர் 2 பேர் அடித்துக் கொண்டது பலரையும் முகச்சுளிக்க வைத்துள்ளது. முருகன் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி பகுதிகளில் கரும்பு வியாபாரம் களை இழந்து காணப்பட்டதால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். பொங்கல் பண்டிகைக்கான விற்பனைக்காக கரும்புகளை தேனி, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொண்டு வந்து விற்பனை செய்தனர். இந்நிலையில் நகராட்சியின் சார்பில் குத்தகை வசூலிப்பவர்கள் அடாவடியாக லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் இதுகுறித்து கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தண்ணி பாய்ச்சி அதை ஆள்கூலி கொடுத்து வெட்டுக்கூலி கொடுத்து ஏற்றி இறக்குறவங்க ஒரு கெட்டுக்கு 7 ரூபா. அடுத்தாப்புல இங்கே டார்ச்சரு ஒரு கெட்டுக்கு 20 ரூபா. அடுத்து போலீஸ் தொந்தரவு இருக்கும். இவ்வளையும் சமாளித்து நஷ்டத்தில் தான் போயிருக்கு. விவசாயி நஷ்டம்.